பாதி எடுத்துட்டு உயிர் எடுக்கிறான்னு சொல்ற மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குதுல்ல. இதை ஏன் பர்சனலாக கொஞ்சம் நீங்களே உங்களை பெரிய மத குருமார்கள்லாம் சந்திச்சு கூடி ஆலோசனை செஞ்சு ஒட்டுமொத்தமா உலக அளவில் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ற ஒரு பாகுபாடு இல்லாம வகுத்தோம்னா உலகமே சமுதாய வளர்ச்சி பெறும். உலக அரங்கில் இன்னும் கேட்டா குறிப்பா உங்க முஸ்லிம் நாடுகள் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற முடியும். தாழ்மையான கருத்து இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். ரொம்ப அற்புதமான கேள்வியை வழக்கறிஞர் சம்பத்குமார் அவர்கள் ரொம்ப அற்புதமான நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி வந்து அவர் கேட்டது மட்டும் இல்ல, இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய உள்ளங்களில் பெரும்பாலோருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் அவர் எழுப்பியிருக்கிறார். இது வந்து ரொம்ப நல்ல விரிவாக விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. முதல்ல இந்த நாடுக்கு முழுவதும் ஒரே ஒரு ஜனநாயக நாடு, ஒரே ஒரு சட்டம், பொது சிவில் சட்டம் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் எழுந்த கேள்வி இது. இதுல ஒன்னா வருவோம். இந்த முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல எங்களுடைய மார்க்க சட்டப்படி நடந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. மற்ற எல்லாத்திலையும் பொது சிவில் சட்டம் தான் நாட்டில் இருக்கு, விளங்கிக்கணும். சிவில் சட்டம் இருக்கிறத எல்லா சிவில் சட்டங்களுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்ங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்குது. எதுல மட்டும் தனி சட்டங்கள் வருதுன்னா திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், பலதார மனம், அப்புறம் வக்ஃபு, இந்த இவ்வளவுதான். இதை தவிர பாக்கி எல்லாத்திலையுமே இப்ப ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டாங்க. கொடுக்கல் வாங்கல் பண்ண வழக்கு கோர்ட்டுக்கு போகுது, சிவில் தான் இது. இதுக்கு கோர்ட் எப்படி தீர்ப்பு சொல்லணும்? வட்டி போட்டு கொடுக்க சொல்லணும். இவர் பாய் முஸ்லீம், இவர் வட்டி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லாது. அப்ப சிவில் மேட்டர்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரே சிவில் தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 விஷயங்களில் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. எல்லாத்திலும் விளங்கிக்கிறத என்ன, சில பேர் எல்லாத்திலையுமே முஸ்லீமுக்கு தனி சட்டம் விளங்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது ஒரு 5 பாகப்பிரிவினை, ஒண்ணு வாரிசு உரிமை சட்டம் 6. இந்த 6 விஷயங்கள்ல தான் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம். எல்லாத்திலையும் நாட்டு சட்டப்படி தான் நடக்கணும். 6 விஷயம். எப்படி? இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் இப்ப இங்க ஒருத்தர் வர்றாரு, ஒரு பிரதமரையே பாக்குறதுக்கு நான் போறேன்னு வைங்களேன். போகும்போது ஒரு குருவால் அருவாளை தூக்கிட்டு போனேன்னு வைங்க, உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு சீக்கியர் எடுத்துக்கிட்டு போனா அவரை நீங்க தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்திலேயே சீக்கியர்கள் கிருபான் வைத்துக் கொள்வது அவர்களின் மத உரிமைன்னு இருக்குது. இந்த கத்தியை கொண்டு போறது கூட இந்த கூட்டத்துக்கு வந்து வேற ஆளுக்கு கத்தியை கொண்டு வந்தா நீங்க தடுக்கலாம். ஒரு சீக்கியர் கத்தியை கொண்டு வந்தாருன்னு சொன்னா எந்த சட்டத்தினாலும் எந்த போலீஸ்னாலையும் தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி சீக்கியர்கள் கத்தி வைத்துக் கொள்வது அவர்களுடைய மத சடங்கு, மதத்தின்படி வைத்துக் கொள்ளணும். அந்த கிருபான்னு சொல்லக்கூடிய குருவால் வைத்துக் கொள்வது அவங்களுடைய சடங்கு, அப்படி கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி சீக்கியர்களுக்கு நல்ல சட்டங்கள் தனியா இருக்குது. அதே மாதிரி இந்துக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு முஸ்லீமுக்கு இல்லாத தனி சட்டம் இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்குது, முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். எப்படி? கூட்டு குடும்பமாக இருந்தால் வருமான வரியில விலக்கு சலுகை இருக்குது, அது இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கல்ல, கூட்டு குடும்பத்தில் வருமான வரி விலக்கு பெறுவதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் கூட்டு குடும்பத்துக்கு அது கிடைக்காது. இந்து கூட்டு குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும், கிறிஸ்தவ கூட்டு குடும்பத்துக்கு கிடைக்காது. ஒரு நாடு தான், ஒரு சட்டம் தான். ஆனால் அவர்கள் இந்த கூட்டு குடும்பங்கிறது அங்கீகரிக்கிறதுனால அதுல தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்க வேணாம், அவங்க மதப்படி நடந்துக்கிறட்டு விட்டு வச்சிருக்குது. அதே மாதிரி தத்தெடுக்கிறாங்க. முஸ்லீம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு, இந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு. முஸ்லீம் தத்தெடுத்தாருன்னு சொன்னா தத்தெடுத்ததனால் பிள்ளை ஆக மாட்டார் அவர். இந்து தத்தெடுத்தாருன்னு சொன்னா பெத்த மகனுக்கு உள்ள அதே மாதிரியான வாரிசு உரிமையிலிருந்து எல்லா உரிமையும் அது கிடைக்கும். ஒரு முஸ்லீம் தத்தெடுத்ததுனால எனக்கு எங்க தகப்பனார் அவரு சொத்தை தாங்கன்னு கேட்டா எந்த கோர்ட்லயும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்னடா தத்து அவருக்கு மட்டும்தான், நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப இந்துக்களுக்கும் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படி முஸ்லீம்களுக்கு 4-5 விஷயத்துல விட்டு வச்சிருக்காங்களோ இந்துக்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், சீக்கியர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள். அவ்வளவு வேணாமே. இப்ப ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர் வந்து தாடி வைக்க கூடாது, ராணுவத்தினுடைய சட்டம். சீக்கியர்களுக்கு சட்டம் உண்டா? ராணுவம் பாதுகாப்பு, அதுலயே சீக்கியர்களுக்கு சட்டம் கிடையாது. ஏன்? அவங்க மதத்தில் வச்சு ஆகணும், கம்பல்சரியா வச்சு ஆகணும். தலப்பாவும் தாடியும் அவங்களுக்கு அவசியம். அப்ப எத்தனை ராணுவ வீரர் தளபதியா வரைக்கும் போயிருப்பாரு, அவராத்தான் இருப்பாரு. அது யாருக்கு இல்ல?
இந்து போய் நானும் வைக்க போறேன் வைக்காத, முஸ்லீம் வைக்க கூடாது, கிறிஸ்தவர்கள் வைக்க கூடாது, யார் மட்டும் வைக்கலாம், ராணுவத்தில் பணியாற்றுவதா இருந்தா அப்படிலாம் இருக்கத்தான் செய்யுது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சிவில் சட்டம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை வந்து என்னமோ எல்லாத்துலயும் முஸ்லீமுக்கு தனி சட்டம் நினைச்சால் அது தப்பு, அல்ல முஸ்லீமுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு நினைத்தீர்கள் அதுவும் தப்பு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு 5-6 விஷயத்தை, மதச்சார்பட்ட ஒரு நாட்டுல மதங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி உனக்கு 5 விஷயத்துல நீ இப்படி நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க கொடுத்து வச்சிருக்கு. இதுல முஸ்லீமுக்கு மட்டும் கொடுத்ததாகத்தான் நிறைய பேர் வழங்கி வச்சிருக்காங்க, அப்படி கிடையாது. இது முதல்ல வழங்கிக்கணும் சிவில் சட்டத்தை பற்றிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து கிரிமினல் சட்டம் இருக்கு பாருங்க, அதுவே நம்ம நாட்டில் பொதுவா இல்ல. சிவிலுக்கு பொதுன்னு பேசுறோம், நம்ம நாட்டில் கிரிமினல் சட்டங்கள் பொது. கிரிமினல் பெருசா சிவில் பெருசா? சிவில் உரிமைகள் விஷயம், அது பெரிய விஷயம் கிடையாது. கிரிமினல்ங்கிறது பயங்கரமான விஷயம். இந்த மாநிலத்தில் தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி இல்ல, அவனை வேற மாநிலத்தில் போய் தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி. உதாரணத்துக்கு பம்பாயில போய் விபச்சார விடுதி வச்சு நடத்தினா அவன் குற்றவாளி இல்ல, அதையே சென்னையில் நடத்தினா அவன் இது ஒரு விபச்சார விடுதி நடத்துற விஷயம். ஒரு நாட்டில் என்ன சட்டம் இருக்குது, பம்பாயில போர்டு போட்டு இங்கே சப்ளை செய்யப்படும் விற்கலாம் பொம்பளைய, பம்பாயில. சென்னையில் விற்க முடியுமா? ஒரு நாடு தானே இது. இது ஒரு கிரிமினல் குற்றம் தானே, இது ஒழுக்கக்கேடு எய்ட்ஸ் பரப்பக்கூடிய குற்றம் தானே. இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நாடு உருப்படியா இருக்கும். இதுக்கு ஒரு சட்டம் உண்டா நாட்டில்? இல்ல. அது வேணாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு டான்ஸ் போட்டு ஒரு பொம்பளை ஆட விட்டு ரிக்கா டான்ஸ் போட்டு அரகுற ஆடையில் ஆட விட்டீங்கன்னு வைங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. பெரிய இடத்துல கண்டுக்கிற மாட்டாங்க. ஸ்டார் ஹோட்டல்கள்ல இதெல்லாம் இருந்தா தான் ஸ்டார் என்பதே வசதிக்கு கொடுக்கிறது தான். பார் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு, பொம்பளை இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு கொடுக்குறான். தெருவில் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஆடினான்னு வைங்க, பிடிச்சிட்டு போயிருவான். என்னடா அது அப்படிமா. இதுதான் நடக்கிற விஷயம். அப்ப வசதி உள்ளவர்கள் மாத்திரம் அணுகக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ல அனுமதிக்கப்படக்கூடியது, யாருக்கு அனுமதி இல்ல? அன்றாடம் காட்சிகளுக்கு அனுமதி இல்ல ஒரு நாட்டில். இதே மாதிரி நிறைய ஹெல்மெட், இங்க இருந்து ஹெல்மெட் போடாம போகலாம். பெங்களூர்லயும் போய் போடாம பொண்ணு உள்ள கொண்டு போட்டுவான். ஹெல்மெட் போடாம, அது ஒரு குற்றம் தானுங்க. அது தமிழ்நாட்டில் வந்து ஹெல்மெட் போடாம போகலாம். கர்நாடகாவில் ஹெல்மெட் போடாம போனா நான் அப்படித்தான் மெட்ராஸ்ல இருப்பேன், நீ மெட்ராஸ்ல இருக்க இங்க ஜெயில எறிந்துருவான். அப்ப இது நம்ம விளங்கணும். கிரிமினல் விஷயங்கள்ல மதுவுல இருந்து விபச்சாரத்துல இருந்து பல விஷயங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான சட்டங்கள் தான் இருக்குது. இதை நீங்க விளங்கிக்கணும், அவ்வளவுதானாம. இப்ப ஒரு மிருகத்தை வதை செய்வது என்ன? மிருக வதை சட்டப்படி கூடாதானே? திங்கிறதுக்கு செய்யலாம், அது கூட வதை செய்யலாம் சும்மா போட்டுக்கிட்டு. எப்படி இந்த ஜோசியம் சொல்லுவான் பாருங்களேன், கிளி வச்சு ஜோசியம் பண்ணுனா மம்தா பானர்ஜி நம்ம மேனகா காந்திக்கு போன் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உள்ள கொண்டு வச்சிருவாங்க. ஏன்? ஒரு குருவியை வதை செய்யறான், எப்படி நீ வச்சு வித்த காட்டலாம், குரங்காட்டி குருவி வச்சு பழைக்கிறவன், இவனுக்கெல்லாம் இந்த சட்டம். ஜல்லிக்கட்டுன்னு வச்சு ஒரு மாட்டை வந்து எல்லாம் போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணி மாடு இவனை மிதிக்க இவன் மாட்டை மிதிக்க நடக்குன்னு வைங்க, யாரும் தலையிட முடியாது. ஏன் தலையிட முடியாது? போலீஸ் கேட்குமா? நாட்டில் சட்டத்தை தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது மிருகவதை, அது இல்ல. ஏன் இல்லைன்னா அது வந்து மதத்தினுடைய ஒரு பழக்கத்தில் உள்ளது, அதுல போய் தலையிடக்கூடாது. அப்ப சட்டம் வகுத்தவர்கள் எதை பார்க்கறாங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும்னு நாட்டுல வந்து பிரச்சனை உண்டாக்கிட கூடாது. அவனுக்கு 2 கொடுத்து திருப்தி ஆகிட்டோம்னா சரி நம்ம நல்லா அப்படி நினைக்குவாங்க. ரேடியா எஸ்டிமா போனோம்னு சொன்னா நாடு ஒண்ணும் இல்லாம போயிடும். அவ்வளவு வேணாமே. இப்ப இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி இந்தியாவுடைய ஆட்சி மொழி எது? அரசியல் சட்டப்படி சட்டம் படித்தவர்கள் இருக்கிறீங்க, அரசியல் சட்ட புத்தகத்தை பரட்டி பாருங்க. சாசனத்துல இந்தியாவின் அரசியல் சாசனம் எழுதி வச்சிருக்குது, இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி தான். இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்களா யாராச்சும்? சட்டம் தான், இந்தியாவுடைய சட்டம் தான். நேரு கொடுத்த வாக்குறுதியில தான் தொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் திணிக்கப்படல. வாக்குறுதியில தான் நிக்குது, சட்டமாக்கல இன்னமும். நேரு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார், நீங்கள் விரும்பாதவரை நான் அதை திணிக்க மாட்டேன், ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அப்ப அதுக்கு தான் ஒரு போராட்டம் நடந்துச்சு. போராட்டம் நடந்து கூட அரசியல் சட்டம் திருத்தப்படல, சட்டத்தில் இருக்கிறத கூட நிறுத்தினாங்க. ஏன்? சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு வரக்கூடாதுங்கிறது முக்கியம். சட்டங்கிறது வரட்டு தத்துவமா இருந்துடக்கூடாது. ஹிந்தி தான் ஆட்சி மொழி திணிச்சா தமிழ்நாடு வெடிக்கும், கேரளா புரட்சி வரும், கர்நாடகா பஞ்சாப்னு சொல்லி அது பாட்டுக்கு நாடு சதுர்ந்து போயிடும்.
அதனால செதறுண்டு போக கூடாது என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை அப்படி கண்டும் காணாமல் விடுவதுதான் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். இந்த அடிப்படையெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாரையும் ஒரு சட்டத்தில் நான் கேட்கிறேன், ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் உண்டாங்க கிடையாது. அதான் நம்ம நாட்டுடைய சட்டம். இதை விளங்கிக்கணும்.